توكلت إليه أنيب اللهم صل على سيدنا محمد எங்கேப்பா படிக்கணும்? இது எங்கே படிக்கா? முஸ்தஹ்சிஊன் அதானே? அதாவது இது விதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம், அவருடைய ஷைத்தான்கள்கிட்ட அவனுக்கு போயிட்டானுவல்னா காலு அவர்கள் சொல்வார்கள் இன்னாம ஆக்கும், நாங்கள் உங்கள் கூட தாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிவானுவோ சொல்லுவானுவோ. ரைட்டா? அதுதானே ஓய்கிட்டு இருக்கோம். இது தைக்கீதும் லிமா கபிலத்திற்கு முன்னால் உள்ளதை தைக்கீ செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோங்கிறத இன்னமா நான் முஸ்தஹ்சிஊன் நினைச்சிதே தைக்கீ செய்து, இது தைக்கீதும் லிமா கபிலத்திற்கு முன்னால் உள்ளதை தைக்கீது செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனால் அண்ணல் முஸ்தஹ்சிய பி ஷையி, ஒரு வஸ்துவை கிண்டல் பண்ணுகிறவன், ஏகடியம் பண்ணுகிறவன், அல் முஸ்தஹிஃபு பிஹி, அதை லேசாக கருதுவான். ஒரு வஸ்துவை கிண்டல் பண்ணான் நக்கல் பண்ணான்னா அது லேசாக தான் கருதுவான். முசிர்ருன் அலா ஹிலாஃபிஹி, அதற்கு மாற்றத்தின் மீது பிடிவாதமாக இருப்பான். அதற்கு மாற்றத்தின் மீது பிடிவாதமாக இருப்பான். அப்போ ஈமான் கொண்டது தானே கிண்டல் பண்ணுறான். அப்போ அதுக்கு மாற்றமான குஃபிர் மீது என்ன செய்வான்? பிடிவாதமாக இருப்பான். முசிர்ருன் அலா ஹிலாஃபிஹி, அதற்கு மாற்றத்தின் மீது பிடிவாதமாக இருப்பான். அப்போ என்ன சொல்லிடலாம்? இதை முன்னால் உள்ளதை தைக்கிது செய்து விளங்குதப்பா. இன்னாமாக்கும இன்னமா நான் முஸ்தஹ்சிஊன் என்ன செய்யுது தைக்கிது செய்துன்னு சொல்லலாம். அவ பதிலுன் மின்ஹு, முன்னால் உள்ளதுலேருந்து இது பதிலாக இருக்கணும்னு சொல்லலாம். முன்னால் உள்ளதுக்கு இது என்னது பதில். ஏனென்றால் இது அன்னமன் ஹக்கர இஸ்லாத்தை கேவலமாக கருதுகிறவன் ஃபகத் அவ்வமல் குஃப்ர, குஃப்ரை வலுப்பமாக கருதுவான். எப்போ ஈமான இஸ்லாத்தை ஈமானையெல்லாம் அக்காரத்தாக கருதுகிறானோ அவன் எதை தான் பெருசாக நினைப்பான்? ஃபகத் அவ்வமல் குஃப்ரை பெருசாக நினைப்பான். அப்படி பதிலுன்னு சொல்லலாம், தைக்கீதுன்னு சொல்லலாம், அல்லது பதிலுன்னு சொல்லலாம். விளங்குதுப்பா? பதிலே குல்லு மினல் குல்லு, ஏய் உங்களுடன் இருக்கிறோம், கிண்டல் தான் பண்ணுறோம், ரெண்டும் ஒன்று தான். பதிலே குல்லு, பதிலே பாகு, பதிலே இஸ்டிமால்னா சொல்லுவாங்கல்லப்பா. இது பதிலு குல்லு, பதில் மொத்தம் 4 இருக்குங்குவாங்க. என்னது? பதிலே குல்லு, பதிலே பாகு, பதிலே இஸ்டிமாலு, பதிலே கலத்துங்குவாங்க. அது குர்ஆன் ஹதீஸில் கிடையாதுங்க, 3 தான். அல்லாஹ் தவறா யானி செய்துன் அம்ருன் வாங்குவான், செய்து வந்தால் இல்லைங்க அம்புருங்கங்குவான். இது என்னது? பதிலே கலத்து. மனுஷன் பேச்சிலாம் என்ன செய்யும்? பதிலே கலத்து வரும். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சில் கலத்து வராது. அதுவே அதில் கிடையாதான். குர்ஆன் ஹதீஸில் பதில் கலத்து கிடையாது. பதிலே குல்லு, பதிலே பாகு, பதிலே இஸ்திமால் இருக்கு. ரைட்டா? இது பதிலே குல்லு. விளங்குதா? நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், அவங்கள கிண்டல் பண்ணுறோம், அதையே அப்படி சொல்கிறது. உங்களோடு இருக்கிறோம், விளங்குதப்பா, அதைத்தான் நாங்கள் கிண்டல் பண்ணுறோங்கிறான். விளங்குதா? பதிலுன்னு சொல்லலாம், அல்லது இஸ்தீனாப்புன்னு சொல்லலாம். இஸ்தீனாப்புனா முன்னால் உள்ள இதில் உள்ள காரணத்தை விளக்குறது தானே. உங்களோடு இருக்கிறோம் என்றால் கிண்டல் பண்ணுகிறோம்னு அர்த்தம். என்ன செய்கிறோம்? அப்போ அந்த ஷைத்தானுவை கேட்குற மாதிரி இருக்கு, ஏண்டா இன்னாமாக்குன்னு சொல்கிறீங்களேடா, அப்போ ஏமில்ல அவனோடட்டே போய் நிற்கிறீங்க, ஈமான் கொண்டிருக்கோன்னு வேறு சொல்கிறீங்களேடா. ஆனால் உனக்கு ஷைத்தானுவை கேட்குற மாதிரி இருக்கு, கிண்டல் பண்ணுறேங்க. இல்லை விளங்குது? இன்னாமாக்குன்னு அப்போ எவ்வளோ முஸ்லீம்கிட்ட போகிறீங்க, முஸ்லீம்கள்ட்ட ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இன்னமான முஸ்தஹ்சிஊன் நாங்கள் கிண்டல் பண்ணுறேங்க. அதுக்கு விளக்கமாக போயிடுச்சா, அதுக்கு காரணமாக போயிடுச்சா, சபபாக போயிடுச்சா, அது இஸ்தீனாஃபுன்னு சொல்லலாம். விளங்குச்சா? அவ் இஸ்தீனாஃபுன் விளங்குதப்பா. இன்னமான முஸ்தஹ்சிஊன் என்பது இன்னாமாவுக்கும் என்னவாக இருக்கும்? இஸ்தீனாஃபாக இருக்கும், காரணத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கண்ண ஷயாத்தீனன்னு படிக்கணும்ல, இதில் படிக்கிற
இப்போ கண்ணஷையாத்தீன அந்த ஷைத்தான்களெல்லாம் காலூலகும் அந்த முனாஃபிகள்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது. ஷைத்தான்கள்லாம் பெரிய முனாஃபிக்காக இருந்தாச்சே தான், காஃபிராக இருந்தாச்சே தான். இந்த ஷைத்தான்களெல்லாம் காலூலகம்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கிறது. இப்போ கண்ணஷையாத்தீன ஷைத்தான்களெல்லாம் காலூலகும் அந்த முனாஃபிகள்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது. லம்மா காலு இன்னாமாக்கும் என்று முனாஃபிக்குகள் சொன்னபோது அவங்கள்ட்ட கேட்டதை மூன்று இருக்கிறது. ஏண்டா இன்சா ஹெதாலிக்கு இது சரியாக இருக்குமே, ஆனால் இன்னாமாக்கும் என்ற உங்களுடைய பேச்சு சரியாக இருந்தால், கரெக்டாக இருந்தால், பமாலுக்கும் உங்களுக்கு என்னென்ன கேடு வந்துச்சு, துவஃபிகூனல் மூமினீன மூமின்களுக்கு நேர்படுறீங்க, அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களடா. துவஃபிகூனல் மூமினீன மூமின்களுக்கு நேர்படுகிறீர்களே, தத்தவுனல் ஈமானை வாதிடக்கூட செய்கிறீர்கள். மேலே வருதில்ல, இதால் குல்லதினாமனு கால ஆமனான்னு சொல்லுவானுன்ட்டுன்னு. முஸ்லீம்களை செஞ்சால் நாங்கள் மூய்மான் கொண்டிருக்கேன்னு சொல்கிறீங்களாடா. தத்தவுனல் ஈமானை நீங்கள் வாதிடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன கேடு வந்தது என்று ஷைத்தான்கள் அந்த யார்கிட்ட பெரிய முனாஃபிக்குகள் காபிர்கள் முனாஃபிகள்கிட்ட கேட்ட மாதிரி இருக்குது. உடனே இப்போ அஜாபு பிதாலி இதை கொண்டு பதிலளிக்கிறாங்க. இன்னமானவனும் முஸ்தஹ்சியூன் என்று பதிலளிக்கிறான். ரைட்டா? அஜாபு பிதாலி இன்னமானவனும் முஸ்தஹ்சியூன் என்று பதிலளிக்கிற மாதிரி இருக்குது. விளங்குதப்பா? கேட்குற மாதிரி இருக்குது, இப்படி பதிலளிக்கிறாங்க. சரி, இப்போ விளங்கி போச்சு. அப்போ இஸ்தீனாப் ஆகிடுச்சா? இப்போ தைக்குதுன்னு சொல்லலாம், பதிலுன்னு சொல்லலாம், இஸ்தீனாப்புன்னு சொல்லலாம். 3 வகையான விளக்கங்கள் கொடுக்கலாம். விளங்குதப்பா? மனசிலாவுதா? இஸ்திஸானா என்னப்பா அர்த்தம்? இஸ்திஸாவுக்கு அர்த்தம் போடுறாங்க. ஒரு இஸ்திஸா என்பது அது சுக்ரியத்து மட்டமாக நினைக்கிறது. இஸ்திஸானா என்ன செய்கிறது? மட்டமாக நினைக்கிறது. பிலால் அலி அல்லானுவ சுஹைப் அலி அல்லானுவெல்லாம் அந்த காபிர்கள் மட்டமாக நினைப்பான். சுக்ரியத்துன்னு தான் போடுறாங்க அங்கே. இல்லை விளங்குதா? அப்போ இஸ்திஸா என்பது சுக்ரியத்து மட்டமாக நினைக்கிறது. ஒரு இஸ்திக்பாபு லேசாக கருதுறது. யுகாலு சொல்லப்படும் அஸஅத்து வஸ்தஹ்ஸஅத்து என்று சொல்லப்படும். இமானா வாய் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அஸஅத்து என்றாலும் இஸ்தஹ்ஸஅத்து என்றாலும் இமானா வாயின்னு ஒரே அர்த்தம் தான். இது மாதிரி அஜபுத்து வஸ்தஜபுத்துங்கிறது போல் பதிலளிச்சிட்டேன். அஜபுத்துனாலும் பதிலளித்தேன், இஸ்தஜபுத்துனாலும் என்ன அர்த்தம்? எப்படி? அதே மாதிரி தான். அஸஅத்து என்றாலும் இஸ்தஹ்ஸஅத்து என்றாலும் கிண்டல் பண்ணேன்னு அர்த்தம். இஸ்திஸானாலும் கிண்டல் பண்ணான், அஸனாலும் என்ன தான் அர்த்தம்? கிண்டல் பண்ணான்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு அசல் என்னென்னா விளங்குதப்பா, ஹிஃபத்தின் தான் அர்த்தம். லேசாக நினைக்கும் போது கிண்டல் பண்ணுவான். என்னுடைய அசல் ஹிஃபத்தின் தான் அர்த்தம். இது மினல் ஹஸிலிருந்து வந்ததான். ஹஸுனா என்ன? லேசான முறையில் தாக்கிறது, லேசான முறையில் என்ன செஞ்சிடுறது? வெட்டி வீழ்த்திடுறதுன்னு அர்த்தமா. ஒவ்வொரு ஹஸ என்றால் கத்திலி சரி ஸ்பீடாக வெட்டி வீழ்த்திடுறதுன்னு அர்த்தமா. ஸ்பீடாக இதில் விளங்குதாகவும் கூட தான் சொல்லிடுறது. ஒரே அடி அடித்து தாக்கிறது கீழே. இதில் விளங்குதா? விளங்குச்சாண்ணே? காலு ஆமண்ணான்னு சொல்லிடுறது. அங்கே வந்து என்ன சொல்லுவானுவா? காலு ஆமண்ணான்னு நம்மளை தள்ளிடுறது கீழே. இதால் குல்லதினாவுன்னு காலு ஆமண்ணாங்கிறதுப்பா. அது லேசு படித்தானே பேசுகிறான், அதை தள்ளிடுறான்னு அர்த்தம். ஒவ்வொரு கத்துலு சரி அசல்ல அசுனாலே என்ன அர்த்தமா? வெட்டி வீழ்த்துறதுன்னு அர்த்தம். காலு சொல்லப்படும் அச ஃபுலானுன் என்று சொல்லுவாங்களாம். எப்போ இதா மாத்தலா மக்கானி அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிட்டாம்னா, அதே இடத்துல ஒரு அடியில் செத்து போயிட்டாம்னா அச ஃபுலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே அடியாக வீழ்த்தி தள்ளிடுறது. இப்போ நாக்கத்துகு தசௌபின்னு சொல்லுவாங்களாம். நாக்கத்துகு துஸ்ரிஹு துஹஃபிஃபுன்னு அர்த்தமா. ஒட்டம் அவனை கீழே தூக்கி போட்டுருச்சு, லேசாக தூக்கி போட்டு கொண்டுருச்சின்னு அர்த்தம். ஒட்டம் அவனை கீழே தூக்கி போட்டு இணைஞ்சிருச்சே, லேசாக கீழே தூக்கி கொண்டு போட்டுருச்சு. ஹதீஸ்லாம் வருது. மக்காவுக்கு போனோம், ஹஜ் செய்ய போனோம், ஒன்பது முஹரிமாக இருந்தார். துர்சிரிஹு நாக்கத்தை அவரை கீழே தூக்கி போட்டுருச்சு, ஒட்டம் அவளை கீழே தூக்கி போட்டுருச்சு, மூத்தா போயிட்டார், கழுத்து முடிஞ்சு போச்சு. உடனே என்ன செஞ்சாங்க? அப்படியே முகத்தை மூடாமல்
இந்த ஏறாமோடே அவர் அடைக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா ஹதீஸில் வருது. துஸ்ரி ஊ நாக்கத்துக்குன்னா ஒட்டம் ஒரு லேசாக கிளத்துக்கு போட்டுருச்சின்னு அர்த்தம். அப்பா ஏய் நாக்கத்துஹு தகுசவுபின்னு துஸ்ரி ஊ துஹஃபிஃபு துஹஃபிஃபு இல்லை ஹேஃபா துஹஃபிஃபு ஹேவுக்கா ஹேயிருக்கா புள்ளி வச்சதா புள்ளி வைக்காதா போடு புள்ளி வைங்கப்பா புள்ளி வைங்களா. தகுசவுபின்னா துஸ்ரிஹு பி அவரை கீழே தூக்கி போட்டுருச்சு துஹஃபிஃபு லேசாக தூக்கி கீழே போட்டுருச்சின்னு அர்த்தம். சரி இப்போ இப்போ நாங்கள் முஸ்லீம்களெல்லாம் கிண்டல் பண்ணுறோம் உங்கள் கூட தான் இருக்கோன்னு நினச்சி நான் சொல்கிறேன். அல்லாஹ் யஸ்தஹ்ஸீ பிஹும் அல்லாஹ் அவர்களை கிண்டல் பண்ணுகிறான். அல்லாஹ் யஸ்தஹ்ஸீ பிஹும் அல்லாஹ் அவர்களை கிண்டல் பண்ணுகிறான். ஒய் முத்துகும் ஃபீ துகியானியும் அவருடைய அக்கிரமத்திலேயே அப்படியே நீட்டி விட்டுறான். யாமகுன் தட்டழிகின்ற நிலைமையிலே அல்லாஹ் யஸ்தஹ்ஸீ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துகியானிஹிம் யாமகுன் தட்டழிகின்ற நிலைமையிலே அந்த அக்கிரமத்திலேயே அவங்களை என்ன செஞ்சிடறான் நீட்டி விட்டுறான். நல்ல செய்யுங்கடான்னு. சரி அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அவனை கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம் தண்டனை கொடுக்குறான்னு அர்த்தம். எல்லாம் என்ன செய்வான் தண்டனை கொடுப்பான். எல்லாம் என்ன செய்வான் தண்டனை கொடுப்பான்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லது விளங்குதப்பா அல்லாஹ் என்ன செய்கிறான் தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான்னா என்ன செய்யலாமா அல்லாஹ் தண்டனை கொடுப்பான்னு அர்த்தமா. ஏன் அப்போ அல்லாஹ் தண்டனை கொடுக்கறது கிண்டல் கிடையாத விளங்குச்சா? இல்லை அதுக்கு எதிர்மறையாக வரும்போது அது அதை மாதிரியே பேசிடுறது. உதாரணமாக ஜெஸாவு செய்யத்தின் சொல்லுவாங்கிறான். ஜெஸாவு செய்யத்தின் தீங்கினுடைய கூலி அதனுடைய அது போன்ற தீங்காக இருக்கும். நீ கொலை செஞ்சினா உன்னை கொலை செஞ்சிருவாங்க. ஒருத்தன் மூக்கா அறுத்தின்னா உன் மூக்கா இருப்பாங்க. இதான் கேட்டேன் ஜெஸாவு செய்யத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொதல் செஞ்சது தீங்கு பகரம் செய்கிறது தீங்கு இல்லையே அது ஜெஸாவில் அதுக்கு அந்த பேரையே வச்சிடுறது. ஜெஸாவு செய்யத்தும் இதா என்ன இருக்குது உங்களை அவர்கள் வரம்பு மீறினால் பழத்தது அலையும் அவர்கள் மீது நீங்களும் வரம்பு மீறுகள்ங்க. காவிர்கள் வரம்பு மீறுறது தான் வரம்பு மீறுறது. நம்ம வரம்பு மீறுறது இல்லை. அது எதிரடி கொடுக்குறதுன்னு அர்த்தம். இருந்தாலும் அது போன்றே சொல்கிறது. எப்படி முன்னால் உள்ளது வரம்பு மீறுறதுனால பின்னால் உள்ளதையும் என்ன செஞ்சிடுறது முன்னால் உள்ளது செய்யத்துங்கிறதுனால பின்னால் உள்ளதையும் என்ன செஞ்சிடுறது தண்டனையும் செய்யத்தாக்கிறது. ரைட்டா பாரு அதுக்கு நிறைய அர்த்தம் கொடுக்குறாங்க பாரு. அல்லாஹ் யஸ்தஹ்ஸீ பிஹிம் என்றால் யுஜாஸீஹிம் அலா இஸ்திஹ்ஸாஇஹிம் அவர்கள் கிண்டல் பண்ணியதின் மீது அவர்களுக்கு கூலி வழங்குவான்னு அர்த்தம். அவர்கள் கிண்டல் பண்ணியதின் மீது அவர்களுக்கு கூலி வழங்குவான்னு அர்த்தம். ஏன் கூலியை போய் கிண்டல் பண்ணுறான்னு அல்லாஹ் சொல்கிறான்? அந்த பேரையே வச்சாச்சு. அந்த பேரையே நினைச்சாச்சே சும்மிய ஜெஸாவுல் இஸ்திஹ்ஸா இஸ்திஹ்ஸானுடைய கூலியை பிஸ்மிஹி இஸ்திஹ்ஸா என்ற பெயரை கொண்டே சொல்லப்பட்டு விட்டது. சும்மிய ஜெஸாவுல் இஸ்திஹ்ஸாஇ இஸ்திஹ்ஸாவினுடைய கூலியை பிஸ்மிஹி அந்த கிண்டல் செய்கிறதுங்கிற பேரை கொண்டே என்ன செய்யப்பட்டுருச்சுங்க சொல்லப்பட்டுருச்சு. எப்படி கமா சும்மிய ஜெஸாவு செய்யத்தும் சொல்லுவாங்கிறதே போல தீங்கினுடைய கூலி அது போன்ற தீங்காக இருக்கும். ஒருத்தர் கொலை செஞ்சுறது தீங்கு அதுக்கு பதிலடி கொடுக்குறது தீங்கு கிடையாத. ஆனால் முன்னால் உள்ளது தீங்குங்கிறதால இதையும் என்ன செஞ்சிருக்குது தீங்குன்னே சொல்லிடுது. கையை வெட்டிட்டாமல் விளங்குதுப்பா திருடிட்டாம்னா கையை வெட்டிடுவாங்க. திருடிட்டாம்னா என்ன செய்வாங்க? அப்போ அது தீங்கான வேறு வேலை தானே செஞ்சுருக்கான். விளங்குதப்பா திருடுனது ஜெஸாவு செய்யத்தும் மிஸ் ரைட்டாக வருதுல்ல. திருடுனது தீங்கு அதுக்கு கூலி கொடுக்குறது எப்படி தீங்காக இருக்க முடியும்? தண்டனையில் அதே பேரை வச்சு சொல்லிடுறது. ரைட்டா சும்மிய ஜெஸாவுல் இஸ்திஹ்ஸாவுடைய கூலிக்கு சொல்லப்படுகிறது பிஸ்மிஹி அந்த இஸ்திஹ்ஸாவுடைய பெயரை கொண்டு என்ன செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கமா சும்மிய ஜெஸாவு செய்யத்து மிஸ்லா என்று சொல்லப்படுவது போல அது போடலை மிஸ்லா குரானாயத்தை அப்படி தானே இருக்கு. தீங்கினுடைய கூலி
அது போன்ற தீங்கு என்று சொல்லப்படுவதை போல. ஜெஸா தீங்கு கிடையாது, ஆனால் தீங்குன்னே சொல்லப்படுது. உங்களிடத்தில் வரவும் மீனால் வாழ்த்துவது வரையும் நீங்களும் வரவும் மீறுங்கிறான். ரெண்டாவது வரவும் மீறுறது கிடையாது. இது வரவும் மீறுறதுனால ரெண்டாவதையும் வரவும் மீறுது நிச்சயப்பட்டு சொல்லப்படுது. ரைட்டுப்பா, இப்படி கொண்டு போயிடணும். அல்லது இம்மா நீ முகாபலத்தில் லெஃபுதி பில் லெஃபுதி, இந்த லெவலை கொண்டே லெவலை எதிரடையாக்குவது நல்லா இருக்கும். அதே லெவலில் எதிரடையிலேயே கொண்டு வந்துடுறது. அவன் கிண்டல் பண்ணுறதுனா அதே எதிரடியில் அதே கிண்டல்னே சொல்கிறது. ரைட்டா? இம்மா நீ முகாபலத்தில் லெஃபுதி பில் லெஃபுதி, இந்த லெவலை கொண்டு லெவலில் நேர்படுவதற்காக வேண்டியாக இருக்கும். அல்லது அவுலி கவுனிகி முமாசிரன் லகு ஃபில் கதிரி, அளவில் அது போன்று இருப்பது நல்லா இருக்கும். இல்லை அது போன்று தானே இருக்குதே. அவன் கிண்டல் பண்ணுறான், அல்லாவும் என்ன செய்கிறான்? கிண்டல் பண்ணுறான். கூலி கொடுக்குறான்னா கிண்டல் பண்ணுறான்னு அது போன்று இருக்குங்கிறதுனாலையா இருக்கும். அவுலி கவுனிகி முமாசிரன் லகு, முந்தினதற்கே அது அளவில் நேர்பட்டு இருப்பதுனாலா இருக்கும். இப்படி ஒரு அர்த்தம். அல்லது அவங்க கிண்டல் பண்ணியனுடைய கூலி அவர்களின் பக்கமே மேலும்னு அர்த்தம். இல்லை ரைட்டா? அவு எரிஜு அபால் இஸ்திஸா, அவர்கள் கிண்டல் பண்ணியதனுடைய கேடு அலையும் அவர்களின் மீதே மீளும் என்று அர்த்தம். ரைட்டுப்பா? அவர்களின் பக்கமே மீளும் அல்லாஹ்வுக்கு எல்லாவுடைய அர்த்தம். அவு எரிஜு அபால் இஸ்திஸா, இஸ்திஸா கிண்டல் பண்ணியதனுடைய கேடு அலையும் அவர்களின் பக்கமே என்ன செய்யும்? மீளும் அது அர்த்தமா. அப்போ ஃபையக்கூனுக்கல் முஸ்தஹஸை பிஹிம், அவர்களை கொண்டு கிண்டல் செய்யப்பட்டவர்களை போன்றே ஆகிட்டாங்க. நீ செஞ்ச கேடு பற்றியா, நீ தீங்கு செஞ்சில, அது ஓம் பக்கமே மீண்டுருச்சு பாரு. கெடுவான் கேடு நினைப்பான். நீ பந்த தூக்கி சவுத்தில் அடிச்சுன்னா ஓ மேலே தான் அதை அடிக்கும். அப்படிதானே? அது மாதிரிங்க அதனுடைய கேடு இவன் பக்கமே மீண்டுறதுன்னு என்ன அர்த்தம்? பந்து அடித்த உடனே உன் மேலே அடிக்கிற மாதிரி நீ கிண்டல் பண்ணதனுடைய நாசம் ஓன் பக்கமே மீண்டுறது. அதனால் அப்படி அல்லாஹு சொல்கிறான். அப்போ அவ் எரிஜு வபால் இஸ்திஸா, இவர்கள் கிண்டல் செய்தனுடைய கேடு அலையும் இவர்களின் பக்கமே மீளுங்கிறதுனால யாருக்கும். அப்போ இப்போ யக்கூனு கல் முஸ்தஹஸை பிஹிம், அவர்களை கொண்டு கிண்டல் செய்யப்பட்டவர்களை போன்றே ஆயிட்டாங்க. இல்லை இவன் கிண்டல் செய்து இவனுக்கு வந்துருச்சுல அதே. அல்லது அவ் என்சில் பீமுல் ஹக்காரத்துல் ஹவானு, கேவலமும் இழிவும் இவர்களுக்கு இறங்கும். இவன் கிண்டல் செய்கிறதுனால அதனுடைய கேவலமும் இழிவும் யாருக்கு தான் வரும்? அவ் என்சில் பீமுல் ஹக்காரத்துல் ஹவானு, கேவலமும் இழிவும் இவர்களை கொண்டு இறங்கும். அல்லது லாசிமுல் இஸ்திஸா, இஸ்திஸாவினுடைய லாசிமாக இருக்குமே. ஒரு கரது மினுகு, இஸ்திஸாவிலிருந்து நோக்கமாக இருக்குமே. அத்தகைய கேவலமும் இழிவும் இவர்களை கொண்டு இறங்கும். ஏலா கிண்டல் செஞ்சால் அதுக்கு லாசிம் என்ன தான்? கேவலம் தான் வரும். அதிலிருந்து நோக்கம் என்ன? கேவலப்படுத்துறதுன்னா அந்த கேவலம் இவனுக்கு வந்து இறங்கும். கிண்டல் ஏன் பண்ணுறான்? கேவலப்படுத்துகிறான். அந்த கேவலம் இவனுக்கு வந்து இறங்கிடும்னு அர்த்தம். இல்லை புடிதர படிக்கிறதே. அவ் என்சில் பீமுல் ஹக்காரத்துல் ஹவானும், கேவலமும் இழிவும் இவர்களை கொண்டு இறங்கும். அல்லது ஓ லாசிமுல் இஸ்திஸா, இஸ்திஸாவுடைய லாசிமாக இருக்குமே. ஒல் கரது மினுகு, அந்த இஸ்திஸாவிலிருந்து நோக்கமாக இருக்குமே. அந்த கேவலமும் இழிவும் இவனுக்கு வந்து என்ன செஞ்சிடும்? இறங்கிடும். ரேட்டை பார்த்து வைக்கிறது. அல்லது அவன் கிண்டல் பண்ணுறதுனால அல்லாவும் கிண்டல் பண்ணுற மாதிரியே கிண்டல் பண்ணுறான். ஏதா அவன் கிண்டல் செய்கிற மாதிரி யார் கிண்டல் செய்கிறா? அல்லாஹ் கிண்டல் செய்கிறேன்னு அர்த்தம். உலகத்தில் முஸ்லீம்கள் நடத்துகிற மாதிரியே அவன் நடத்திடுறது. முனாபிக்கு அவனுக்கு கொடுக்காதப்பான்னு அல்லாஹ் சொல்லலையே. கொடுங்கப்பா, அவனுக்கு முஸ்லீம் கொடுக்க மாதிரி என்ன செய்யுங்க? கொடுங்க, அவன் ஹக்குகளெல்லாம் நிறைவேற்றுங்கிறான். நியமத்தை மேலும் மேலும் கொடுக்குறான். முனாபிகளுக்கு என்ன செய்வானா? மேலும் கொடுப்பான். ஏன் கொடுக்குறான்? அந்த அக்கிரமத்தில் அவன் நல்ல நீளணுங்கிறதுக்காக வேண்டி. அக்கிரமத்தில் இன்னும் நீண்டு நல்ல அக்கிரமம் செய்யட்டும் அங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? நியமத்தை கூட்டி கொடுக்குறான். மூமின்களுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு நடத்தாட்டப்படுது. அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி அல்லாவும் கிண்டல் பண்ணுறான், தெரியாத மாதிரி அடிக்கிறான். இது உலகத்தில். மறுமையில் என்ன தெரியுமா? அல்லா எப்படி தான் கிண்டல் பண்ணுவான்? நரகத்தில் கிடப்பான். கேளு, நல்லா இருக்கு பாரு. நரகத்தில் கிடப்பான். நரகத்தில் கிடக்கும்போது
வெந்துக்கிட்டு கிடப்பான். ஏதோ தூங்காத கவனியில் கிடக்கும்போது ஒரு வாசலை எல்லாம் திறப்பான். சொர்க்கத்திலேருந்து ஒரு வாசலை எல்லாம் திறப்பான். நமக்கு தான் திறக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நினச்சிவான் ஸ்பீடாக வருவான். எங்கே போகிறதுக்கே? சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு. டப்புன்னு கதவை அடைக்கப்படும். கிட்ட வந்தவுடனே இது ஒரு கிண்டல். இது மறுமையில் நடக்கிற கிண்டல். உடனே இந்த நேரத்தில் மூமின்கள்லாம் சிரிப்பாங்களாம். மூமின்கள் யாரை பார்த்து சிரிப்பாங்க? ஸ்பீடாக வர்றான், கதவை அடைக்கப்பட்டுருச்சுல்ல. உடனே பக்க பக்கம் முழிப்பான், நரத்துக்கு போயிடுவாங்க. கடைசி அவங்கள பார்த்து மூமின்கள் இப்போ நீ உலகத்தில் சிரிச்சான்ல, மறுமையில் எல்லாம் நக்கல் பண்ணுவான். மூமின்கள்லாம் சிரிப்பாங்க. இதில் விளங்குதில்ல என்ன அற்புதமாக பேசுகிறாங்க பற்றியடா. அல்லது ஆமிலகும் முனாஃபிக்குகள்கிட்ட எல்லாம் நடப்பதாக இருக்கும். ஆமலத்தல் முஸ்தஹ்ஸி கிண்டல் செய்கிறவன் நடக்கிற மாதிரியே அல்லாஹ் இவங்கள்ட்ட என்ன செஞ்சுக்கிறது? நடக்கிறது. ஆமிலகும் ஆமலத்தல் முஸ்தஹ்ஸி அவன் கிண்டல் பண்ணுற மாதிரியே அவங்கள்ட்ட நடந்துக்கிற மாதிரி நடக்கிறது. அம்மாவி துன்யாவிலே நடக்கிறதுங்கிறது அப்படி இஜ்ராயில் அஹ்காமில் முஸ்லிமீன் அலைஹிம் இவர்கள் மீது முஸ்லீம்களுடைய சட்டத்திட்டங்களை நடத்தாட்டுவதை கொண்டும் வஸ்துதிராஜிகும் இம்ஹாலி தாமதப்படுத்துவது கொண்டு என்னை இவர்களை சன்னஞ்சன்னமாக பிடிப்பதை கொண்டும் ஜியாதத்தி வி நியாமத்துகளை அதிகமாக்கி கொடுப்பதை கொண்டும் அல்ல தமாதி வி துகையானி துகையானிலே விளங்குதப்பா நீளுவதின் மீது துகையானில் நீளுவதின் மீது நியாமத்துகளை அதிகமாக்கி கொடுப்பதை கொண்டுமாயிருக்கும். துன்யாவில் முஸ்லீம்களுடைய சட்டம் நடத்தாட்டப்படும். அதாப தண்டனையை தாமதமாக்கி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறது. விளங்குதப்பா துகையானில் நீளுவதற்காக வேண்டி நியமத்துகளை அதிகமாக்கி கொடுக்கறது துன்யாவில் உள்ளது. ரைட்டப்பா. அம்மாவில் ஆகிரத்தி ஆகிரத்தில் கிண்டல் பண்ணுவது என்பது அம்மாவில் ஆகிரத்தில் கிண்டல் பண்ணுவது என்பது அங்கெஃப்தாலகும் அவர்களுக்கு அல்லாஹ் திறப்பதாக இருக்கும். வகும் பின்னாரி நரகத்தில் அவர்கள் இருக்கின்ற நிலைமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் திறப்பதை கொண்டாயிருக்கும். பாபனியில் ஜன்னா சொர்க்கத்தின் பக்கம் ஒரு வாசலை திறப்பதை கொண்டாயிருக்கும். உன்னை திறந்த உடனே இப்போ யுஸ்ரி அழுன நகவகு யுஸ்ரி அழுன நகவகு அந்த சொர்க்கத்து வாசலின் பக்கம் ஸ்பீடாக வருவானுவோ. இப்போ இதாசாரு இலகி அந்த வாசலின் பக்கம் அவர்கள் சென்று விடும்போது சுத்த அலையுமல் பாபு அந்த வாசல் அவர்கள் மீது என்ன செய்யப்படுறோம்? அடைக்கப்பட்டு விடும். தாதிக்க கௌரவ தலா தான் அல்லாஹு தலாவுடைய சொல்லு. ஃபல் யௌமல் லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன். ஃபல் யௌம கியாமத் நாளிலே அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் மினல் குஃபாரி யல்ஹகூன் குஃபார்களில் இருந்து சிரிப்பார்கள். ஏப்பா குஃபார்களை பார்த்து யார் சிரிப்பா? ஏட்ட பார்த்து வைக்கிற விளங்குதலை. அப்போ அவங்க நடக்கிற மாதிரியே நடக்கிறது, கிண்டல் பண்ணுறது. அப்படியே தெரியும் அல்லாவுக்கு கள்ளப்பேருவோன்ட்டு. கள்ளப்பேருவோன்னு தெரிஞ்சால் அப்படியே முஸ்லீம் உள்ளதையே கொடுத்துருக்க பாட்டு உலகத்தில் கிண்டல் பண்ணுறது. மறுமையில் திறந்து ஏமாக ஓடி ஒரு மீட்டு அப்படின்னு அடைக்கிறது மூமின்கள்லாம் சிரிப்பாங்க. இது கிண்டல், மறுமையில் நடக்கிற கிண்டல். சரி, இப்போ இன்னமஸ்தூனிஃப மிக இதை இஸ்தீனாவாக்கப்பட்டிருப்பது எதை? அல்லாஹ் இஸ்தீனா அத்துப்பு செய்யலை, என்ன செய்யப்பட்டிருக்க? இஸ்தீனாபா முன்னால் உள்ளதுக்கு விளக்கமா. நீ கிண்டல் பண்ணுறியா, அல்லாஹ் உன்னை கிண்டல் பண்ணுறான். நீ கிண்டல் பண்ணுறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆனால் அத்துப்பு செய்யாமல் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன் விளங்குதுப்பா? இப்போ இன்னம என்ன எங்கே இருக்கே? ஆமாம், இன்னமஸ்தூனிஃப பிஹி அதை இஸ்தீனாபாக அல்லாஹு இஸ்தீபீம் என்பதை இஸ்தீனாபா ஆக்கப்பட்டிருப்பது. வலம் யுஅத்தஃப் அத்துப்பு செய்யப்படாத நிலைமையிலே முன்னால் கொண்டு வாவு வச்சு அத்துப்பு செய்யப்படாத நிலைமையிலே இஸ்தீனாபா ஆக்கப்பட்டிருப்பது. காரணத்தை விளக்குவதற்காக வேண்டி ஆக்கப்பட்டிருப்பது. லியதுல்ல அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அன்னல்லாஹ் தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவல்லா முஜாஸத்தஹும் அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு அல்லாவே பொறுப்பேற்றுக் கொண்டான். அவன் கிண்டல் பண்ணுறான்ல, கிண்டல் பண்ணுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கிறான். லியதுல்லாலா அன்னல்லாஹ் தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவல்லா முஜாஸத்தஹும் அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கிறான். வலமி ஹவ்வீஜில் மூமினீன மூமின்களை தேவையாக்கவில்லை. ஐயோ ஆரிலூகம் அவர்களுக்கு குறுக்கிட்டு பேசுவதில் மூமின்களை தேவையாக்கலை. அவன் கிண்டல் பண்ணுறான்ல, நீனும் அவனை
எதிர்கொள்ளான்லாம் அல்லா சொல்லலை. அவன் கிண்டல் பண்ணிட்டுவான், பேசாமல் நான் பார்த்துக்கிறேங்க. ரைட்டப்பா. இல்லை வலமி ஹவ்வீஜில் மூமினீன ஐயோ ஆரிதோர்களுக்கு குறுக்கிட்டு பேசுவதில் மூமின்களை தேவையாக்காத நிலைமையிலே அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுக்கிட்டான், பொறுப்பேற்றுக்கிட்டான். மேலும் அண்ணல் இஸ்தீஸா சொல்லு அண்ண இஸ்தீஸா அஹும், அந்த முனாஃபிக்கள் இஸ்தீஸா செய்வது லா யூபஹு பிஹி, அதை பொருட்படுத்தப்படாது. லா யூபஹு அது ஒரிஜினல் ஆபஹ யூபிஹு விளங்குதான் கேட்ட யூபஹு அன்ன இஸ்தீஸாகும், அந்த முனாஃபிக்களுடைய இஸ்தீஸா லா யூபஹு லா யூபஹு லா யூபஹு பிஹி, அதை பொருட்படுத்தப்படாது. ஃபி முகாபலத்தி மா யஃபலுல்லாஹ் பிஹிம், அவ்விடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்கின்ற எதிரிடையிலே அல்லாஹ்லாம் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறான், இல்லை அல்லாஹ்லாம் தண்டனை கொடுக்குறான். அதே அவனு செய்கிற கிண்டலையெல்லாம் என்ன செய்யப்படாது, எழுதலாம் அர்த்தம் வைக்கிறது இல்லை அர்த்தம் வைக்கிறது விளங்குதா. அன்னை இஸ்திஸாகும், அவர்கள் செய்கிற கிண்டல் லா யூபஹு பிஹி, அதை பொருட்படுத்தப்படாது. முகாபலத்தி மாயஃபலுல்லாஹ் பிஹிம், அவ்விடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்ளுகின்ற அந்த எதிரிடையிலே அவ்விடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்ளுகின்ற எதிரிடையிலே அவர்கள் செய்கின்றது முனாஃபிகள் செய்கிற கிண்டலை பொருட்படுத்தப்படாது. ஒரு அல்லாஹு சுபானம். சரி அடுத்துப்பா. ஏய் தம்பி, இங்கே இன்னமானவனு முஸ்தஜீபுங்கிறான், அல்லாஹ் இஸ்தஜீபுங்கிறான் தான். அல்லாஹ் முஸ்தஜீபும் தானே சொல்லணும், ஏன்னா அவன் இஸ்மு வாயில் போட்டு சொல்கிறான் இன்னமானவனு முஸ்தஜீபுன். அப்போ இங்கே எப்படி சொல்லணும், அல்லாஹு முஸ்தஜீபியும் அவங்களே அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான் தானே சொல்லணும் இஸ்மு வாயில் போட்டு. ஆனால் அப்படி சொல்லலை, அல்லாஹ் இஸ்தஜீபியில் ஒரு சூப்பரான விளக்கம் போடுறாங்கடா. டேய் இப்போ ஜும்ல ஃபேலியை எதை காமிப்ப ஜத்துதி புதுசை காமி. அல்லாஹ் கிண்டல் பண்ணுறது விதவிதமான முறையில் இருக்கும். ஆனன் ஃபான் நடந்துக்கிட்டு இருக்கும், ஹாலன் ஃபா ஹால் நடக்கும். பல வகையான முறையில் அவனை போட்டு கிண்டல் பண்ணுவான்னு நடக்கும். பல வகையான முறையில் அவங்கள கிண்டல் பண்ணுவான். அந்த கதவை திறந்து விட்டு கதவை மூடி விட்டுருவான். இது ஒரு கிண்டல். இன்னும் அவனோட ஏண்டா இப்படிலாம் செஞ்சுங்களேடா, மூமின்களை விட்டு பாவாத்தினீங்களேடா, கடங்கடா சாவுங்கடா, மூமின்கள்லாம் சிரிக்கி விடுவான் அவங்கள பார்த்து. இது இப்படி ஆனன் ஃபான் அல்லாஹ் தஆலா அவங்கள கிண்டல் பண்ணுறது பலவிதமான முறையில் இருந்துக்கிடும். புதுசாக இருக்கும், ஜத்துது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விளங்குதா? அதை காமிப்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் இஸ்தஜீபுங்கிறான். டே புரியுதில்ல? அல்லாஹு வல அல்லஹு லம் யகுல் இல்லாஹு லம் யகுல் எல்லாம் இப்படி முடி வல அல்லஹு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லம் யகுல் சொல்லவில்லை அல்லாஹு முஸ்தஜீபும் பிஹிம், அல்லாஹ் முஸ்தஜீபும் பிஹிம் என்று என்ன செய்யலை. ஏன்? நீ தாபிக்க கவுலகும், அவங்களுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக. இன்னமானவனு முஸ்தஜீபும் தானே சொல்கிறான், அவங்களுடைய பேச்சுக்கு நேர்படுன்னா அல்லாஹ் முஸ்தஜீபும் தானே சொல்லணும். விளங்குதப்பா? இதை கவுனிலா வல அல்லஹு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லம் யகுல் சொல்லவில்லை அல்லாஹ் முஸ்தஜீபுன் பிஹிம், அல்லாஹ் முஸ்தஜீபுன் பிஹிம் என்று சொல்லவில்லை. ஏன்? நீ தாபிக்க கவுல உங்களுடைய பேச்சுக்கு நேர்படுவதற்காக. இன்னமான முஸ்தஜீபுன்றான்ல இஸ்மு பாயில் போட்டு, அதே போல் அல்லாஹ் முஸ்தஜீபுன் பிஹிம்னு சொல்லலை, ஃபேலை போடுறான். ஏன்? ஈமான் உணர்த்துவதற்காக. அன்னல் இஸ்திஹ்ஸா, அல்லாஹ் செய்கிற இஸ்திஹ்ஸா யஹ்துசு ஆலன் ஃப ஆலன், ஒவ்வொரு நிலைக்கும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும். வேத்த ஜத்தது ஹீனன் பை ஹீனன், ஒவ்வொரு நேரத்திலையும் புதிதாக வரும், உண்டாகிக்கிட்டே இருக்கும். அன்னல் இஸ்திஹ்ஸா, அல்லாஹ் இஸ்திஹ்ஸா செய்வது யஹ்துசு ஆலன் ஃப ஆலன், நிலைக்கு நிலை. ஆமாம், வேத்த ஜத்தது ஹீனன் பை ஹீனன், ஒவ்வொரு நேரத்திலேயும் அது புதிதாக வரும். இதற்கு வேண்டியா இருக்கும். ஆக்கதா இப்படி தான் காணத்து நிக்காயத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தண்டனைகள் ஃபீஹிம், அவர்களிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகள்லாம் இப்படித்தான். கமாக புதுசாக கொடுப்பான் தண்டனையை, அவனே சொல்லி காமிக்கிறான சூரத்து தௌபாவுடைய கடைசியில். கமா காலத்து அவலா யரவுன, அவங்களாம் சிந்திக்க வேண்டாமா, அன்னஹும் இஃப்தரூன ஃபீ குல்லி ஆமீன், ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். மர்ரத்தன் மர்ரத்தீன், ஒரு தடவையோ 2 தடவையோ பல தடவைகளோ அவங்க சோதிக்கப்படுறாங்கங்கிறத என்ன செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா. அப்போ புதுசாக சோதனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மறுமையிலையும் அப்படி தான், இந்த உலகத்திலையும் அப்படி தான். ஆகிர் தாவானா.